ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு கண்டிஷனில் தான் இருக்குது. எவ்வளோ ப்ரெஷரில் உங்களுக்கு இருக்குது பாருங்கள். கேஸ் கட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கட்டான ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த ஓஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு ஹீட்டரோட ஓஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ட் பண்ணியிருந்தாங்க. டைரெக்ட் பண்ண ஓஸ் கட்டானதுக்கப்புறம் இவங்க அதை பார்க்காம ஓட்டினதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஹீட் ஆகி நின்றுடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் ஹீட் ஆகி கேஸ்கெட் போனால் இந்த வெர்னாவோட சிலிண்டர் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷின் ஷாப்புக்கு கொடுத்துருந்தேன். அந்த மெஷின் ஷாப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் ஹெட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதோட ஹெட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிட் பண்ணுறேன். ஹெட்டை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கோட சர்ஃபேஸோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப மெயினானது. அதனால் பிளாக்கோட சர்ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபினிஷிங் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஓஸுங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் ப்ராப்ளம் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட கிளஸ்டரை நம்ம பார்த்து ஓட்டணும். அந்த கிளஸ்டரும் இன்ஜினோட டெம்பரேச்சரும் நம்ம பார்த்து ஓட்டும்போது தான் அந்த இன்ஜின் வந்து லைஃப் உங்களுக்கு வரும். இப்போ இந்த ஓஸுங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருந்தால் கூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இந்த ஓஸுங்க சில நேரங்களில் பஸ்ட் ஆகும்போது டெம்பரேச்சர் ஏறும்போது நம்ம அதை வந்து கேர்ஃபுல்லாக ஓட்டும்போது தான் நம்ம கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. போன ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கம்ப்ளைண்ட் ஆனது. இப்போ நான் பிளாக்கை ஃபினிஷிங் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்டாக் மேனிஃபோல்டும் நான் க்ளீன் பண்ணுறேன். இதோட இன்டாக் மேனிஃபோல்டோட கண்டிஷன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உள்ள எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப மோசமாக இருக்குது. இதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். இதை க்ளீன் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொல்யூஷனும் கரெக்டாக இருக்கும். பொல்யூஷனோட சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யும். இது நைட்லாம் நான் இதில் டீசல்லே நான் ஊற போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பிளாக்கோட சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டேன். பார்ட்ஸு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஓவர் ஹீட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு வந்து பெண்ட் ஆகும். ஹெட்டு வந்து அலுமினியம் ஹெட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டு பெண்ட் ஆகும். இதே பிளாக்கும் அலுமினியம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிளாக்கும் பெண்ட் ஆகும். அப்போ அதோட சர்ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரைண்டிங் பண்ணுவாங்க. சர்ஃபேஸை கிரைண்டிங் பண்ணி கேஸ்கெட்டை போடும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் ஆகும். இப்போ இதோட சர்ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டிங் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வால்வோட சீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஆயில் பம்ப்லாம் நான் பழசு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெர்னாவோட சிலிண்டர் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 60 LP ஃபவுண்ட் இருக்கிறேன். இப்போ கேம் ஷாஃப்ட்டை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட டைமிங் தான் இப்போ நான் செட் பண்ணுறேன். இந்த கேம் கியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாட்டும் ஒரு கலர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா ஜாயின் ஆகணும். ஃபியூல் பம்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாட் இருக்குது. அந்த டாட்டும் அதே மாதிரி கியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் டென்ஷனர் ஷூவை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த வெர்னாவோட இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஏசியோட ஹீட்ரு ஓஸ் அவங்க பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஹீட்ரு ஓஸ் பஸ்ட் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் ரேடியேட்டரில் தண்ணியே இல்லாமல் ஓடிச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் திருப்பி கேஸ்கெட் இதில் போயிருந்தது. இப்போ நான் ஹெட்டை வந்து சர்வீஸ் பண்ணி இப்போ கேஸ்கெட்டை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்.